தெரிந்து கொண்ட வேத பகுதி 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆமென். ஆமென். பங்கடைய வேண்டும். ஹல்லேலூயா. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை நீர் பேசும் ஆண்டவரே. அடியனை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகள் ஆண்டவரே இயேசப்பா, நீர் அடியன் நாவோடு இருந்து நீர் பேசி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை போதித்து ஆமென் கற்றுக் கொடுத்து வழிநடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மன ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். நமக்கு வாசிக்கும் போதே அதனுடைய அர்த்தம் புரிந்து விடுகிறது. அப்போ மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஆமீன் அவர்கள் தன்னுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தி எல்லாம் நல்ல கட்டுப்பாடாக வைத்து எல்லாம் செய்தாலும் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த மல்யுத்தம் பண்ணினால்தான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ ஒருவன் மல்யுத்தம் பண்ணும் அவன் பண்ணினாலும் எவ்வளவுதான் அவனுடைய பலத்தை மற்ற எதிரியாளியோடு காட்டி அவன் ஜெயம் பெற்றாலும் சட்டத்தின்படி தவறான ஆமீன் அவர் சட்ட அந்த திட்டங்களுக்கு விரோதமாய் ஆமீன் அவர் சரியில்லாத ஆமீன் மல்யுத்தம் பண்ணினால் அந்த முடி சூட்டப்பட மாட்டாது, அந்த வெற்றி கிடைக்காது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான். வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அடுத்த வசனம், ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமில்லாதவனாக நான் ஓடேன். நம்முடைய ஓட்ட பந்தயத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆமீன் ஹல்லேலூயா அதற்கு ஒரு நிச்சயம் லக்கு நமக்கு உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சும்மா இருந்து கொண்டு வெற்றி பெற நினைக்க வேண்டும் என்றால் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு எவ்வளவோ நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தை எக்ஸசைஸ் பண்ணி காலையில் எழுந்து அதற்கு நாம் ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணி அதே போல ஆமீன் உணவு வகைகளை ஆமீன் எல்லா காரியங்களிலும் நாம் கண்டிப்பாக இருந்து அதை செயல்படுத்தும் போதுதான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று அந்த கிரீடத்தை சூட முடியும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இச்சையடக்கத்தை குறித்து ஆமீன் இப்பொழுது பாஸ்டர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமீன் நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. அப்போ ஒரு பந்தயத்துக்கு போகிறவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் இச்சையடக்கமாய் இருந்து அந்த பந்தயத்தை பெறும்படிக்கு ஹல்லேலூயா அவர்கள் எந்நேரமும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆயத்தமாய் இருக்கும் போதுதான் அந்த ஓட்டத்தில் ஒரு வெற்றியை அவன் முடிசூட முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். நாம் சோம்பேறியா இருந்து கொண்டு ஆமீன் எப்படியாவது இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று
நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது நமக்கு சரிப்பட்டு வராது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இருக்கிற பலனோடு ஆமீன் அதை செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆமீன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமீன், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரால் வரும். ஜெயம் தருகிறவர் கர்த்தர். அவர் நமக்கு ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். ஆனாலும் ஆமீன், நாம் ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களிலே, நாம் முயற்சி செய்ய வேண்டிய காரியங்களிலே நாம் முயற்சி செய்தால்தான் கர்த்தர் அதில் வெற்றி தருவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதில் ஆமீன், வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 9:10, நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே நாம் இன்றைக்கும் தியானிக்க வேண்டிய வசனத்தில் சொல்லும் பொழுது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பலனடைய வேண்டும். இங்கே பார்க்கும்போது நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழணும், போரடிக்கிறவன் தான் நம்புவதில் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையோடு போரடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அவர் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, ஆமீன், அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்பட்டதால் எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. உழுகிறவன் நம்பிக்கையோடு உழுகிறான். ஹல்லேலூயா. போரடிக்கிறவன் தான் நம்புவதில் பங்கடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் போரடிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த மாலை பொழுதுல நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஆமீன் வேலை செய்யாதபடி இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் நமக்கு பலன் தருவார். கர்த்தர் நமக்கு அதற்கான ஞானத்தை தருவார். கர்த்தர் நமக்கு அதற்கான பலனை தருவார். என்னாலும் நாம் பிரயாசப்பட்டால் தான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். ஆமீன். நிலத்தை உழுகிறவன் இந்த பயிரை ஆமீன் அவன் கனியை புசிக்க வேண்டும் என்றால், அந்த கனியுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உழவர்களை பார்க்கும்போது விவசாயிகள், நான் என்னுடைய சிறு வயதிலே விவசாய நிலங்களில் என் அப்பா அந்த வேலை தான் செய்வார். காலையில் 5 மணிக்கு எழுந்து ஏர் மாடுகளை பூட்டி கொண்டு வயலில் போய் உழுது காலையில் 9 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்து விடுவார். 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த வேலைகளை, வயல் வேலைகளை எல்லாம் செய்து ஆயத்தப்படுத்தி வயலை எல்லாம் ஆமீன் ஆயத்தப்படுத்தி விட்டு வந்து தான் வீட்டில் பழைய சாதம் சாப்பிடுவார். அவர் பழைய சாதம் தான் அதிகமாக சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் கஞ்சி நைட்டு போட்டு வச்சுருப்போம். அது காலையில் அந்த பழைய கஞ்சி இருக்கும். நாங்கள் சம்மந்தி மலையாளத்தில் சொல்லுவாங்க, தேங்காய் அரைச்சி சம்மந்தி வைப்போம். அந்த சம்மந்தி போட்டு அதில் சாப்பிடுவோம். இதுதான் எங்கள் அப்பா 5 மணிக்கு ஏர்மார்களை பூட்டு கொண்டு போவார். 5 மணிக்கு அங்கே ஒரே இருட்டாக இருக்கும். காடு தான், வயல் நிலங்கள் தான், கரண்ட் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட அவர் 5 மணிக்கு ஏர் மாடுகளை பூட்டி கொண்டு வயல் நிலத்துக்கு போய் உழுது ஆமீன் 9 மணிக்கெல்லாம் வெயிலுக்கு முன்பாகவே வீட்டுக்கு வந்து விடுவார். வந்து சாப்பிட்டு டிஃபன் அந்த பழைய கஞ்சியை சாப்பிட்டு நல்லா தூங்கி எடுத்து மத்தியானத்தில் மறுபடியும் 3 மணிக்கு மேலே வயலுக்கு போவார். 6 மணி வரையும் வயலில் வேலை செய்துட்டு தான் வீட்டுக்கு வருவார். அப்படி காலையிலையும் மாலையிலையும் அவர் அயராமல் உழைத்து தான் அந்த கடைசியில் அந்த நெற்பயிர்களை நாம் கொய்து கொண்டு இருப்போம். பிரியமானவர்களே, அதே போல தான் நாம் உழ வேண்டும். அவர்கள் உழ வேண்டும் என்றால், அந்த பயிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆமீன், நிலத்தை உழுது அதை பண்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதற்கு தேவையான உரங்களை போட்டு அந்த ஞாயிற்று அந்த நெல்லை பாவி ஒரு இடத்துல தாங்கள் பாவி விட்டு அது 1 மாதம் நேரம் ஆகும்போது ஒரு அளவுக்கு அது வளர்ந்து வரும்.
அதை அங்கிருந்து பிடுங்கி இந்த நல்ல நிலத்தில் சரி பண்ண அந்த நிலத்தில் உழுது சரி பண்ண நிலத்தில் அது ஒரு 2 நெல் 3 நெல்லாக அப்படியே பிரித்து பிரித்து நட்டு வைப்போம். அதே போல் நட்டு வைத்த அப்புறம் வெட்டு 1 மாதம் 2 மாதம் அதில் களைகள் வரும். அதை களைகளை பிடுங்குவாங்க. தண்ணி டெய்லி போய் தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி போகிறதா என்று அந்த கரை எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பாங்க. ஆடு மாடுகள் அதை வந்து கடித்து அதை நாசம் பண்ணாதபடி காலையிலும் மாலையிலும் போய் காவல் இருந்து அதை காத்து கொள்வாங்க. இப்படி தான் வளர்ந்து வளர்ந்து அந்த பயிரானது கதிரை கொடுக்கிறது. அந்த கதிரை அடுத்து வந்து அந்த பலனை பெறும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பிரியமானவர்களே. அதே போல தான் நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் படிப்படியாய் பிரயாசப்பட்டால் தான் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த மாலை பொழுதில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிரயாசப்பட்டு பயிரிடு போது பலனில் முந்தி பலனடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. சோம்பேறியா இருக்கிறதை குறித்து நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல்ல வாசிப்போம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அடுத்த வசனம், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோம்பேறியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறவனை பார்த்து ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். எறும்புகளை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தலைவரும் இல்லை, ஆமென், யாருமே இல்லை, பிரபுவும் இல்லை, யாரும் இல்லை. என்றாலும் அந்த எறும்புகள் போகும்போது ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக போகும். ஹல்லேலூயா. போய் நான் அதை பார்த்துருக்குறோம். அதே போல் அது வந்து அந்த ஆகாரத்தை கோடை காலத்தில், அது பாருங்க, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சேர்த்து சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமா? எவ்வளவு ஞானமாய் அது செயல்படுகிறது பாருங்க. அந்த காலத்தையும் சமயத்தை எல்லாம் அது புரிந்து கொண்டு அது செயல்படுகிறது. பிரியமானவர்களே, எறும்புக்கு யார் தலைவர்? யாருமே இல்லை. என்றாலும் அவர்கள் அந்த ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும். மழை வரும்போது அந்த மழை காலத்திலே சாப்பாடு கிடைக்காது, அதற்காக கோடை காலத்திலே அதை சேர்த்து வைத்து அதை பயன்படுத்துவார்கள். பிரியமானவர்களே, அந்த எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கோ. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருப்பாய்? எவ்வளவு நேரம் ஆமீன் உறங்கட்டும்? எவ்வளவு நேரம் இன்னும் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும்? ஆமீன், கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், ஹல்லேலூயா, ஆமீன், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அதுதான் தரித்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோம்பேறியா இருந்தால் நம்மை தரித்திரம் பின்பற்றி வரும். ஆமீன், சோம்பேறித்தனம் தரித்திரம் கொண்டு வரும். வேதத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகளில் வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 20:4, சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான், அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாதான். பாருங்க, ஹல்லேலூயா. இப்படி சொல்லு, சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டானா. அந்த காலம் குளிர்காலம் என்று சொல்லிட்டு அவன் நல்லா போத்து தூங்கிட்டே இருப்பான். அப்போது பயிர் அறுக்கிற நேரத்தில் அவன் என்ன பண்ணாலும் அவன் சொல்கிறத போல அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சோம்பேறிகள் அநேகர் இருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் 10:4 வாசிக்கும்போது, நீதிமொழிகள் 10:4 வாசிக்கும்போது 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாகும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆமென். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். நீ சோம்பலாய் ஆமென் நமக்கு எதுக்கு, எனக்கு தேவையில்லை அப்படி என்னெல்லாம் நாம் தூங்கி கொண்டும் உறங்கி கொண்டும் இருந்தால் நாம் தரித்திரமாய் ஏழையாய் தான் இருப்போம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை உற்சாகத்தோடு நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த வேண்டும். நாம் பிரயாசப்பட்டால் தான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, செல்வத்தை உண்டாக்கும் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பிரியமானவர்களே, வேதத்தில் நான் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தை வாசிக்கும் போது ஆமென் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்க, ஈசாக்கு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பஞ்ச காலத்தில் அந்த தேசத்தில் பஞ்சமாக இருக்கு. பஞ்சம்னு சொல்லிட்டு அவர் சும்மா உட்கார்ல, அந்த பஞ்ச நாட்களிலும் கூட அவர் விதை விதைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விதையை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பெருகப்படுகிறார். பிரியமானே, அவன் சோம்பேறியாய் தூங்கி கொண்டிருக்கல. ஆமென். பஞ்சகாலம் என்று சொல்லிக்கொண்டு படுத்துக்கொண்டு உறங்கி கொண்டிருக்கல. அந்த பஞ்சகாலத்தையும் சூழ்நிலைகளை பார்க்கிற எல்லாம் வறட்சியா இருக்கிறது, எல்லாமே ஆமென் ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட தண்ணி இல்லை, ஆமென் ஆகாரம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான காலத்தில் கூட ஈசாக்கு ஹல்லேலூயா கர்த்தரை நம்பி விதை விதைக்கிறான். கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாலை பொழுதில் கூட ஹல்லேலூயா நாம் எந்த சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து ஆமென் நாம் பயந்து கொண்டு நாம் படுத்துக்கொண்டு இருக்கிறது அல்ல. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி தருவார் என்று சொல்லி நீ ஒரு காரியத்தை செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் கூட இருந்து வெற்றி தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் சாலமோன் அப்படியாய் கூறுகிறார். 9:11 வாசிக்கும் போது, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதுக்கு வேகமுள்ளவருடைய வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களுடைய சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பலன் இருக்கு, நமக்கு திறமை இருக்கு, நமக்கு செல்வாக்கு இருக்கு என்று எல்லாமே இருந்தாலும் ஹல்லேலூயா ஆமென் வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா அதற்கு ஒரு சமயம் வரும். அதற்கு தேவ செயல் ஆமென் கிரியை செய்தால்தான், தேவ செயல் அதில் வெளிப்பட்டால் தான் கர்த்தர் அதில் வெற்றியை நமக்கு தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆமென் யுத்தத்திற்கு குதிரை எப்படி ஆயத்தமாக இருக்கிறதோ அதே போல ஆமென் நாம் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா எல்லா காரியங்களுக்கும் நாம் சுறுசுறுப்பாய் ஆயத்தமாய் இருக்கும்போது ஹல்லேலூயா வெற்றி நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வரும். உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏன் நமக்கு வறுமை, ஏன் நமக்கு தரித்திரம் என்று சொல்லி இருக்கிறதல்ல. ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் கூட இருந்து நடத்துகிறார். அப்போது ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று நான் செய்ய வேண்டும், குடும்பத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. 127ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 127 சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீடு கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீடு கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டு ஆமென் அதை செய்தாலும் கர்த்தர் கட்டணும். ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா நீ பிரயாசப்பட்டு ஆமென் பிரயாசப்பட்டு பயிரிடும் போது ஆமென் ஆமென் பலனில் முந்தி பலனடைவாய். ஹல்லேலூயா. அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்பாய் ஆண்டவர் நமக்கு ஆமென் பிறக்க வைத்தது, இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை பிறக்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம்
திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், ஆண்டவரே நீர் எனக்காக இந்த பூமியில நீர் என்னை ஜெனிப்பித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டே, அந்த நோக்கத்தை எனக்கு நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் இருந்து ஹல்லேலூயா அதற்காய் நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஆமென். இப்போ வேதத்தில் வாசிக்கும் போது அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். என்றாலும் ஒரு காரியத்தை எடுத்து நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து அங்கே பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் அந்த கடற்கரை பகுதியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆக வரும்போது திரளான ஜனங்கள் அவரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். யாராவது எடுத்து வாசிங்க. ஏறினார், சீமோனுடையதாக இருந்தது, கேட்டுக்கொண்டு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். சீமோனை நோக்கி ஆமென் போடுங்கள் என்றார். அதுக்கு சீமோன், ஐயரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக ஹல்லேலூயா மீதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சீமோன் பேதுரு பற்றி நமக்கு தெரியும். அவர் மீன் பிடிக்கிறதுல நல்ல திறமைப்பட்டவர். அவர் அந்த காலம் எந்த காலத்தில் மீன் வரும். முதலாவது நான் பார்க்கும்போது நான் கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கிறனால எனக்கு கடல் தூரம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டிலேருந்து கடல் பகுதிக்கு. அப்போது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ டைம்லலாம் கடல் பகுதிக்கு போவோம். அப்போது மீன் பிடிக்கிறவர்கள் போட் வந்து சாயங்காலத்தில் மீன் பிடிக்க போவாங்க. சாயங்காலத்தில் போயிட்டு இரவெல்லாம் அவங்க ஆழமாக போய் கடல் தூர பகுதிக்கு போயிட்டு காலையில் விடிய காலம் கரையை வந்து சேருவாங்க. காரணம் என்னன்னு கேட்போம். ஏன் இருட்டில் போய் மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சூரியன் வெளிச்சத்தில் வந்து பகல் நேரத்தில் வந்து மீன்கள் எல்லாம் ஆழமான பகுதியில் போய்விடுமா. ஆனால் சாயங்கால வேளையில் மீன்கள் வெளியே வந்து அந்த மேல் பகுதியில் வந்து விளையாடி கொண்டே இருக்குமா. இரவில் வந்து அந்த சந்திரன் இருக்கிற அந்த சூழ்நிலையில் நிலா வெளிச்சத்தில் வந்து அவர்கள் மீன் அப்படியே வந்து துள்ளி விளையாடிட்டு இருக்குமா இரவில். அப்போ அந்த நேரத்தில் தான் அவங்க வலையை போட்டு அந்த மீன்களை பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலைகளை எல்லாம் பேதுரு அறிந்தவர். இந்த காலத்தில் போனால் இந்த காலத்தில் மீன் கிடைக்கும், இந்த பகுதியில் போனால் மீன் கிடைக்கும், எல்லாவற்றையும் திறமைப்பட்டவர். என்றாலும் அவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லையா. ஹல்லேலூயா. அந்த படகுல போய் போதித்து கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், ஆண்டவருக்கு தெரியும் பேதுருடைய சூழ்நிலை தெரியும். அலசி கொண்டிருக்கிறார், ஒன்றும் இல்லாத சூழ்நிலை என்று தெரியும். என்றாலும் அவருடைய படகுல ஏறிட்டு போதித்து விட்டு சொல்கிறார், பேதுருவே நீ ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்லுகிறார், ஆமீன், ஐயரே நான் இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் ஒன்றும் ஆகப்படலை, என்றாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அந்த வார்த்தையின்படி செயல்பட்ட போது, ஹல்லேலூயா, அவருடைய படகு நிரம்பி மிகுதியான மீன்கள் மட்டுமல்ல, இன்னும் அருகில் உள்ள படகுகளும் நிரம்பும்படியான மீன்களை பிடித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு தூரம் நம்ம பிரயாசப்பட்டாலும், ஐயோ ஒன்றும் நடக்கலையே, இந்த காரியம் தோல்வியாய் போச்சு, இந்த காரியத்தில் நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேனே, எனக்கு ஒன்று கிடைக்கலையே என்று சொல்லி நாம் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த படகுல வரும்போது, கர்த்தர் நம்மை போதித்து நடத்தும் போது, ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நான் செய்யும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, 8வது பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் செய்ய வல்லவர். நிச்சயமாகவே நாம்
பிரயாசப்பட்டு கால சூழ்நிலைகளில் பிரயாசப்பட்டு அந்த பலன் இல்லை என்று எதிர்பார்த்து கலகி கொண்டு இருக்க வேண்டாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீரப்பா, ஆமென், உன்னுடைய பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லப்பா, என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கிறப்பா, என்னுடைய வாழ்க்கை தரித்திரமா இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிராதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் என் குடும்ப வாழ்க்கையில வந்து நீர் என்னை போதித்து என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்திற்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போவார். எல்லா தடைகளை நீக்கி ஆமென் கர்த்தர் உங்கள் முன்னணியில அவர் நடந்து போவார். அவர் நடந்து போனா நீ சும்மா இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அங்கே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது யாத்திராகமம் 14:14 கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க சும்மா இருங்க, யுத்தம் உம்முடையதல்ல, இது என்னுடைய, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நாம் பிரயாசப்பட வேண்டிய காரியங்களுக்கு பிரயாசப்பட வேண்டும். சோம்பேறியாய் தூங்கி கொண்டு இருக்கிறது அல்ல. ஆமீன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையில, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தில் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தருக்காக குடும்பத்திற்காக நாம் பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இந்த பாடலை கூட நான் பாடினேன். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஆமீன் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஓட்டத்தில் ஆமீன் பிரயாசம் உண்டு, பாடுகள் உண்டு. வாழ்க்கை என்ற வாழ்க்கையில பல போராட்டங்கள் வரும் என்றாலும் அந்த வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கூட இருக்கும்போது அவர் நம்மை போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை பாதுகாக்கிற தேவன். எந்த சூழ்நிலையில் கலங்காதபடி ஆண்டவரே அப்பா நான் என்னுடைய பிரயாசத்தை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற நேரம், ஆமென், நேரமும் சமயமும் வாய்த்தான் அந்த காரியம் வாய்க்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். ஆனாலும் அவருடைய பலத்த கருத்தில் அடங்கி இருக்கணும். நாம் அடங்கி இருக்கத்தான் முடியாது, எங்களுக்கு நேரம் இல்லையே. ஆமென். செய்ததை உடனே அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற வேளை வரும், ஏற்ற நேரம் வரும். ஹல்லேலூயா. அந்த நேரம் வரும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு படகுல கர்த்தர் ஏறி ஆமென் போதித்து அவர் வழிநடத்தினது போல பேதுரு அது கீழ்ப்படிந்து அவர் அதற்கு எல்லாம் தேறினவராய் இருந்தாலும் ஆண்டவரே இயேசுப்பா நான் எல்லாம் தெரிந்தும் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இதை வலையை போடுகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பது அல்ல. ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது ஆண்டவரே எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நன்மை எனக்கு வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக வெற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம். அங்கே 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 25:21 இல்லை, மத்தேயு 25:21. அவருடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அங்கே 5 தாலந்தை கொடுத்துட்டு ஆண்டவர் அந்த 5 தாலந்தை அவன் மூடி மறைத்து வைக்கல. அதுதான் சுறுசுறுப்புள்ளவன் கை. ஹல்லேலூயா. அவன் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த 5 தாலந்தை இன்னும் 5 தாலந்தாக பெருக பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தாலந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாலந்தை நாம் மூடி மறைத்து வைக்காதபடி அதை நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் அதை செயல்படும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தை ஆமீன் நாம் பெருக்கி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அழைத்து ஹல்லேலூயா என்ன சொல்லுகிறார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அவன் சோம்பேறியாய் தூங்கி கொண்டிருக்கவில்லை, அவன் உற்சாகமாய் கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்தை ஹல்லேலூயா அது படிப்படியாய் உயர்த்தி கொண்டே இருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே சகோதரனே, ஆமென், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஹல்லேலூயா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளந்தை நீ பிரயாசப்பட்டு பயிரிடும் போது அந்த பலனை நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஓடுகிற ஓட்டத்தில் உன்னுடைய பிரயாசத்தில் நிச்சயம் அவர் வெற்றி தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனாலும் இங்கே ஆமென் அடுத்து பார்க்கும்போது 25 வாசிக்கும் போது 25ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் போது இல்லை 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அதுதானா? சரி படிங்க. ஆமீன். பயந்து போய் புதைத்து வைத்தேன், வாங்கி கொள்ளுங்க என்ன என்றான். அவனுடைய எஜமான் பிரயுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. போதும் போதும். எங்கே பார்க்கும்போது ஒரு தாளந்தை கொடுத்தவன் அவன் பயந்து போய் ஆண்டவர் அதை கேட்பார் என்று சொல்லி அவர் பயந்து போய் அதை புதைத்து போட்டு வைத்திருக்கிறான். ஆண்டவர் வரும்போது ஹல்லேலூயா நான் அது அப்படியே கொடுக்கணும், அல்லன்னா அவர் என்னை அப்படியே திட்டுவார் அப்படின்னு நினச்சிருப்பான். அவன் மூடி மறைத்து வைத்திருந்தான். ஆனாலும் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், எஜமான் பிரியத்தரமாக வந்து பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அப்போ பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் அந்த தாளந்தை புதைத்து வைத்திருக்கிறான். ஆனாலும் ஹல்லேலூயா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனோ அவன் கொடுக்கப்பட்ட தாளந்தை அதை பெருக பண்ணி வைக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவர். நமக்கு கொடுக்கிற தாளந்துகளை பெருக பண்ணும்போது உற்சாகமாய் சுறுசுறுப்பாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனோடு ஆமென் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தருவார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய எஜமான் அவனை பார்த்து, ஒரு தாளந்தை கொடுத்தவனை பார்த்து, சோம்பேறியே சோம்பேறியே பொல்லாதவனே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பொல்லாதவனாய் சோம்பேறியாய் நாம் இராதபடி ஹல்லேலூயா இந்த மாலைப்படுதல் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நான் உமக்காக பயன்படுத்துவேன், உமக்காக ஏதாவது ஒன்று செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் நாம் பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் யோவானில் கூட வாசிப்போம். யோவானிலையும் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கேயும் ஆமீன் கர்த்தருடைய திருமண நாள் கர்த்தர் ஆமீன் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்தில் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஆமீன் மரியாளிடத்தில் தாயிடத்தில் வந்து எல்லாருக்கே சொல்கிறாங்க, இப்படி இப்போ ரசம் குறைஞ்சி போச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் சொல்லுகிறார், அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. அப்படியே அந்த ஆமீன் பணிவிடைக்காரர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலாம் ஆமீன் ருசியான திராட்சை ரசத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் அற்புதம் செய்ய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலும் குறைபடுகிற நேரங்களிலே குறைபட்டிருக்கிற சூழ்நிலையில் ஹல்லேலூயா
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆமீன் சந்தோஷம் பெருகும். துக்கமோ சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் பட்டிருக்கிற பாடுகள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷமும் சமாதானமும் தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆமீன் தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நாம் பிரயாசப்பட வேண்டிய காரியத்தில் பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் எழுந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஹல்லேலூயா, ஆண்டவரே, ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருந்து வழி நடத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போக வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும், என்ன போராட்டம், வியாதிகள் இருந்தாலும், ஹல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நிச்சயமாகவே ஆண்டவருக்காக நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குறைவுள்ளவனாயிருக்கிறேன் ஆண்டவரே, பிரயாசப்படுகிறவனாயிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வியாய் இருக்கிறேன் அப்பா. எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றும்படி ஆண்டவரே, நான் சோம்பேறியாய் இருப்பது அல்ல ஆண்டவரே. அப்பா, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை நான் உமக்காக பயன்படுத்தும்படி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்காக எழும்புவேன் ஆண்டவரே. என்னுடைய சோம்பேறித்தனத்தின் மூலமாய் என்று பிரயாசம் இல்லாமல் நான் படுத்துக்கொண்டு இருக்கிறது அல்லப்பா ஆண்டவரே. என்னை சோம்பலும் ஆமென் பொல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லாதபடி ஆண்டவரே, ஹல்லேலூயா, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. ஆமென். எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கும்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கும்படி ஓடு மகளே. வரும் பாவங்களை, துழந்து வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவன். ஆமென் இயேசுவா. ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.
ஹல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் நீ ஓடுகிறாய். ஹல்லேலூயா. அந்த ஓட்டப்பந்தயம் நமக்கு பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம் ஓடும்போது ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், அழிவுள்ள பந்தயத்துக்கு ஓடுகிறவர்கள் ஆமீன் நிச்சயடக்கமாய் ஆமீன் அதற்கான காரியங்களை கடைபிடித்து கொண்டு ஓடுகிறார்களே. ஹல்லேலூயா. நித்திய வாழ்க்கை, நித்திய பரலோக வாழ்க்கைக்கு நாம் ஓடுகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு நாம் எப்படி பிரயாசப்படுகிறோம்? நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு நான் வரும்படி ஆண்டவரே இயேசுப்பா நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரே, பிரயாசங்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா உம்மை நோக்கி ஓடுகிற ஓட்டம், ஹல்லேலூயா, உம்மையே நோக்கி பார்த்து ஓடும்படி ஆண்டவரே எனக்கு அந்த பலனை எனக்கு தாங்கப்பா, இந்த கிருபையை எனக்கு தாங்க என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேட்கும் போது நிச்சயமாகவே அந்த கிருபையை அவர் தனக்கு தருவார். இந்த ஓட்டம் ஆமீன் இந்த பூமியில் வாழ்கிறது கொஞ்ச நாட்கள். ஆமீன், வாடகை வீட்டில் வாழ்கிறது போல நாம் கொஞ்ச நாட்கள் வாழ்கிறோம் என்றாலும் ஹல்லேலூயா நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை நான் சுதந்திரிக்கும்படி ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரயாசத்தை, ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை கர்த்தருக்காய் நாம் பயன்படுத்தும்படி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 பேதுரு எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஹல்லேலூயா ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அவருடைய படகில் இருந்து அவர் போதித்து ஹல்லேலூயா ஆமென் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட போது ஹல்லேலூயா பேதுருடைய படகு நிரம்பி வழிந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா ஆமென் எல்லாம் இழந்து எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லையே என்று சொல்லி இழந்து போய் நிற்கிறார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா என் வார்த்தையின்படி நீ செய்தால் நிச்சயமாகவே ஆமென் ஹல்லேலூயா உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை உள்ள வார்த்தை நம்மை தேற்றும், அந்த வல்லமை உள்ள வார்த்தை நம்மை உயர்த்தும். பிரியமானவர்களே ஹல்லேலூயா எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா. ஓ ஓ ஆமென். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் ஆமென் பலனில் முந்தி பந்தடைய வேண்டும் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே அந்த பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபையும் ஆண்டவரே அதற்கான நேரத்தையும் சமயத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஹல்லேலூயா அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்து ஆண்டவரே ஆமென் இயேசுப்பா ஏற்ற நேரத்தில் நீர் என்னை உயர்த்துவீர் ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே எனக்கு அந்த நன்மையை நீங்க தருவீங்க ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரயாசம் என்னுடைய பிரயாசத்தின் பலனை நீர் ஆசீர்வதித்து தருகிறவரப்பா. என்றாலும் அந்த பிரயாசத்தை நான் பலனடையும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கேட்ட சத்தியத்தின்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே. நான் சோம்பேறியை போல வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கலப்பா ஆண்டவரே, உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற தாளந்தை நான் பயன்படுத்துகிறேன் அப்பா, உமக்காக எழும்புகிறேன் ஆண்டவரே. என்னை இன்னும் ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நான் உமக்காக பயன்படுத்தும்படி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த மாலை பொழுதில் ஆண்டவருடைய ஆமென் கரம் உங்களை தொடட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஹல்லேலூயா உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆமென் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி இப்பொழுது பார்க்கிறீர்களோ, விண்ணப்பம் செய்கிறீர்களோ, ஆண்டவரே அப்பா எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டோம் எனக்கு ஒன்றும் பலன் இல்லாமல் போகிறது ஆண்டவரே என்றாலும் ஆண்டவரே இயேசுப்பா பேதுருவுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே படகை ஆண்டவரே அந்த வலையை வீசின போது ஆண்டவரே அதன் படகு பெருகும்படி ஹல்லேலூயா படகு நிரம்பி வழிபடியான மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்தது போல இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே எங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் உம்முடைய பாதத்தில் நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே
ஆண்டவருடைய பாதத்தில் கேளுங்க கேளுங்க. அவருடைய வார்த்தையின்படி நான் செய்வேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆமென். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவர் அல்ல, உன்னை கைவிடுகிறவர் அல்ல, உன்னோடு கூட இருந்து நடத்துகிறவர். இந்த மாலை பொழுதில் உன்னை நடத்துமா, நிச்சயமாய் உன்னை நடத்துவார். இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் முன்னணியில் போய் நடந்து போய் உனக்கு வெற்றியை கட்டளையிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை கரங்களை தட்டி அவரை துதிங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவர், அவர் நமக்கு போதுமானவர். இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த ஆமென் அப்பா திராட்சரசம் குறைவுபட்ட போது ஹல்லேலூயா தாய் சொன்ன வார்த்தை, அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று வாக்கு கொடுத்தீரே. அதே போல ஏசப்பா நீர் எனக்கு என்ன சொல்ல ஆண்டவரே நீர் பிரியப்படுகிறோ அதே போல நான் செய்ய ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே ஏசப்பா பாமேன் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே ஏசப்பா யாரெல்லாம் ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டும் என்னுடைய பிரயாசத்திற்கு ஆண்டவரே பலன் இல்லையே, எல்லாம் வெறுமையாக இருக்கிறதே என்று யாரெல்லாம் கலங்கி ஒருவேளை எங்களாய்த்து போய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இருக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுப்பு அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், ஒரு மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன் அப்பா. முறியடித்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா பெருகப்படுங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே, மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டவரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியாய் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஒரு பாடலை பாடுவோம், கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும். ஹல்லேலூயா. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி நன்றி
பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடும். ஆமென். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடும். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.